இன்றைய முக்கிய செய்திகள். பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ளது. UPI பரிவர்த்தனை மே மாதத்தில் மட்டும் 30 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்விற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில தகவல் ஆணைய உத்தரவின்படி கட்டண விவரங்களை காட்சிப்படுத்த தனியார் பள்ளிகள் இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மூத்த வழக்கறிஞர் மேகனா அவர்கள் உட்பட உச்சநீதிமன்றத்திற்கு 5 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக வழக்கறிஞர்களின் மொத்த எண்ணிக்கை 37ஆக உயர்ந்தது. பாபநாசம் அருகே காரையாறு அணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக பேச்சு எழுந்துள்ள நிலையில் அவர் நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று திருச்சிக்கு சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். MBBS படிப்பை நிறைவு செய்ய 10 ஆண்டுகள் கால அவகாசத்தை பரிந்துரைத்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம். இதற்காக மாணவர்கள் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 6 ஆண்டுகளில் தெருவோர வியாபாரிகளுக்கு 17,800 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை அம்மாநில அரசு நேற்று தொடங்கி வைத்தது. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தலைமை செயலக ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் நடைமுறை நேற்று அமலுக்கு வந்தது. மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி அவர்களின் அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தாய்மானவர் திட்டத்தின் கீழ் இன்று முதல் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. மெட்டா நிறுவனம் தனது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் செயலிகளுக்கு பிரீமியம் சந்தா திட்டங்களை சோதித்து வருகிறது. திருச்சியில் நடந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய் அவர்கள் வரவிருக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் உள்ளூர் நபரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி கம்பெனியானது மே மாதத்தில் 2,42,688 கார்களை விற்று சாதனை படைத்துள்ளது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மரின் புதிய அதிபர் யூ மின் ஆங் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கடந்த மே மாதத்தில் சுமார் 90 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. 5 மாதங்களுக்கு பிறகு திருப்பூரில் நடப்பு மாதத்தில் நூல் விலையில் 10 ரூபாய் குறைந்துள்ளது என்று நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நேற்று தொடங்கியது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 1,16,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்திய கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ணா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குகிறது. அரசு ஊழியர்களுக்கு இன்று முதல் ஃபேஸ் ஐடி வருகை பதிவு கட்டாயம் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரபல வின்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி ஆலை உற்பத்தி தொடங்கப்பட்ட ஒரே ஆண்டிற்குள்ளாகவே 10,000 மின்சார கார்களை வெற்றிகரமாக தயாரித்து சாதனை படைத்துள்ளது. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் பொதுமக்கள் எவ்வித சிரமமும் இன்றி எளிதாக பயன்பெறவும் திட்டம் மற்றும் கட்டட அனுமதிகளை விண்ணப்பித்த 24 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 50,000 ரூபாய் வரை மானியம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
சென்னை புறநகர் பகுதிக்கான பெருங்குளத்தூர் ஏரி தற்பொழுது முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு பொதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. பஞ்சாபில் ஒப்பந்த ஊழியர்களில் 65,048 பேருக்கு பணி நிரந்தரம் செய்ய மாநிலவை அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று தொடங்கி நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டம் வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜூன் 1ஆம் தேதியாகி இன்று முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை பருத்தி மீதான அனைத்து சுங்க வரியும் ஒன்றிய அரசு ரத்து செய்தது. ஒன்றிய அரசின் அறிவுறுத்தல்படி உத்தரப்பிரதேசத்தில் மின் கட்டணத்தை 10% அம்மாநில அரசு உயர்த்தியது. இந்தியாவில் தங்கம் இறக்குமதி வரியை மத்திய அரசு 15% உயர்த்தியதால் அதன் தேவை கடந்த 2 வாரங்களில் 70% சரிவடைந்துள்ளதாக இந்திய தங்கம் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜூன் 3ஆம் தேதியன்று கர்நாடக முதல்வராக டி.கே. சிவகுமார் அவர்கள் பதவியேற்க உள்ளார். அரசு கல்லூரிகளில் இளநிலை சேர்க்கையை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதியில் 100% எத்தனால் காரை அறிமுகப்படுத்த உள்ளது மாருதி நிறுவனம். தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூலை முதல் வாரத்தில் தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 67 கல் குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சிவகாசி கோணம்பட்டி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த பேருந்து சேவை தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி சீருடையில் வரும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தங்களது இருப்பிடத்தில் இருந்து பள்ளி வரை எவ்வித கட்டணமும் இன்றி அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்சங் நிறுவனத்தின் செமி கண்டக்டர் பிரிவானது தனது சிப் விற்பனை மூலம் 49 மடங்கு கூடுதல் வருவாயை கடந்த காலாண்டில் ஈட்டியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரம் வெளியாகியுள்ளது. காவேரி கூக்குரல் மூலம் இதுவரை 13 கோடி மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL வரலாற்றில் 1000 ரன்களை அதிவேகமாக அடித்த பேட்ஸ்மேன் என்ற பெருமையை வைபவ் சூர்யவன்சி அவர்கள் பெற்றுள்ளார். ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்விற்கான தேர்வு கட்டணங்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடுவை தேசிய தேர்வு முகமை நீட்டித்துள்ளது. காகித ரூபாய் நோட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் ரூபாய் நோட்டுகளை அச்சிட இந்திய ரிசர்வ் வங்கி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.